ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். திருமாலை பாசுரம் 13. எரியுநீர் வெறிகொள் வேலை மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறிகொள் பூந்துளவ மாலை விண்ணவர் கோனை ஏத்த அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கமென்று அழைப்பாராகில் புரியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெறிந்து ஒழியுமன்றே. அலைகளை வீசுகின்ற தண்ணீரையும் மீன்களால் அதாவது புலாலின் நாற்றத்தையும் கொண்டிருக்கக்கூடிய கடல்கள் சூழப்பட்ட பெரிய இந்த பூலோகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களின் வேலை என்ன? நல்ல பரிமளமுடைய அழகிய திருத்தோளாய் மாலையை அழிந்துள்ள தேவாதி தேவனான திருமாலை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காகத்தானே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அற்ப ஞானமுடைய மனிதர்களால் அவ்வாறு துதிக்க முடியாவிடிலும் தத்துவ ஞானம் நிரம்பாத அந்த மனிதர்கள் யாவரும் ஸ்ரீரங்கம் என்ற ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே, அவர்களுக்கு அனைத்து புண்ணியங்களும் சேருமே. அப்படி அவர்கள் ஸ்ரீரங்கம் என்ற ஒரு வார்த்தை சொல்லி புண்ணியங்கள் சேர்ந்தால் அவர்களுக்கு வைகுண்ட பதவியும் கிடைத்துவிடமே. அப்பொழுது இந்த உலகத்தில் யாருதான் இருப்பார்கள்? பஞ்ச இந்திரியங்களால் வசப்பட்டு வாழ்கின்ற இந்த உலகம் புல் முளைத்து பாழாய் போய்விடும். ஏனெனில் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் வைகுண்ட லோகத்திற்கு சென்று விடுவார்களே என்று ஸ்ரீமன் நாராயணனின் பெருமையை பறக்கச் சொல்லுகின்றார் ஸ்ரீ தொண்டரடிப்புடி ஆழ்வார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.